வெல்கம் பேக் டு யூ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ரிலீஸ் ஆனது பயங்கரமா ட்ரெண்டிங் போயிடுச்சு. அந்த இடத்துல தீயா பறக்கிற அளவுக்கு ட்ரெய்லர் கொடுத்துருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நம்பர் 1ல தான் இருக்கு. அது படத்துல சம்பவம் இல்ல, சம்பவம் தான் படமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அந்த ட்ரெய்லர்ல நான் ஒரு 2 விஷயம்லாம் நோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் அந்த விஷயம் சிங்க் ஆகுதா அப்படிங்கறத நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா, இந்த மூவி ஒரு உல்ஃபுக்கும் ரெட் டிராகனுக்கும் நடக்கிற ஒரு போராட்டமா தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் சீன்லயே நோட் பண்ணலாம், அர்ஜுன் தாஸோட ஒரு ஷிப்ல பாத்தீங்கன்னாலே அந்த லோகோ மென்ஷன் ஆயிருக்கும். அவரோட செஸ்ட்லயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த உல்ஃபோட ஒரு சிக்னேச்சர் இருக்கும். இப்படி நம்மள ரெட் டிராகன் சொல்லி இருந்தாங்களோ அஜித் குமார், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு உல்வோரியன்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா உல்வோரியன் விசஸ் ரெட் டிராகன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. இந்த படத்துல அதிக விஷயமா நோட் பண்ணது எல்லாம் பாத்தீங்கன்னா அட்ரா நாக்கு முக்கங்கிற மாதிரி ஒரு நாக்கு கடிக்கிற சீன் பாத்தீங்கன்னா எல்லாருமே பண்றாங்க. அர்ஜுன் தாஸா இருக்கட்டும், அந்த கோ டான்சரா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அட்ரா நாக்கு முத்த ஸ்லாங் வந்துருது. அஜித் தாஸ் கூட இருக்கிறவர் பாத்தீங்கன்னா ரகுராம், அவர் பாத்தீங்கன்னா இவருக்கு ஏதோ பாடி கார்டு சப்போர்ட்ங்கிற மாதிரி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சாங் ஆரம்பிக்கிற பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அஜித் கூட கான்வர்சேஷன் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவர் தலையில வந்து ஒரு ரத்த காயம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அஜித் வந்து ஏதோ சம்பவம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தாண்டா உனக்கு வில்ல. அப்புறம் எனக்கு எக்ஸ்பெஷலா பிடிச்சது அந்த அனிமேட்டட் சீன் வந்து ஒரு அதுல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல உண்மையை செமையா போட்டிருந்தாங்க. எனக்கு ஆனா பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு. அந்த சாங் முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னாலே ஒரு யங் டீனேஜ் லுக்ல இருப்பாரு பாருங்க. செம்ம வேற லெவல் ஹேண்ட்ஸம் காய்னா அவராதாங்க இருந்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு லுக்கு. அப்புறம் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருந்தேன் பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸ் வண்டியை வந்து பிளாஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அர்ஜுன் தாஸோட ஃபர்ஸ்ட் சீனே பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிச்சிருப்பாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா அவரோட கையெல்லாம் காஃப் கட்டி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அவரை காப்பாத்த இந்த பிளாஸ்ட் நடக்குங்கிற மாதிரி சிங்க் ஆகுது. இந்த மூவி ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடி டீசரா இருக்கட்டும், என்ன விஷயம்னாலும் ஒரு தரமான ஃப்ரேம் வச்சிருக்காருங்க. ஃப்ரேம் பாருங்க ஜின்னு தான் சொல்ல வருது. அப்படி நொறுக்கி இருக்காப்ல ஆதிக்கு, மிரட்டிட்டாப்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா த்ரிஷா வந்து எங்க அப்பாவை காரில் தள்ளி விட்டதே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம மங்காத்தாவை சிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் எப்படி யோசிக்கிறான் என்னங்கிறது தெரியல. போன படத்துல பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி ஒரு பயங்கரமா கொடுத்திருந்தாரு. இது ஏதோ ஒரு யூனிவர்சஸ் மெர்ஜ் பண்ற மாதிரி ஆயிர போது கடைசியில எப்படி பண்றாரு என்னங்கிறது தெரியல. ரிலீஸ் ஆனாதான் தெரியும் எப்படி வந்திருக்கு என்னன்னு. ஒரு வேலை எல்லா யூனிவர்ஸும் சேர்ந்து பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட தரமான சம்பவம் எதுவுமே இல்லை. ஆனா அதை வந்து எடுக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. அதை எடுக்கிற விதமும் கிளிக் ஆகி இந்த மல்டி யூனிவர்ஸும் கிளிக் ஆனிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், தியேட்டர் ஃபயர். எனக்கு என்ன ஒரு சந்தேகமா இருக்குன்னா, இந்த படத்துல 2 அஜித் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. அப்பாவாவும் அவரா இருக்க, பையனாவும் அவரா இருக்க பயங்கரமான வாய்ப்பு இருக்கு. அது எப்படி கொண்டு வராங்க என்னங்கிறது தெரியல. இன்னொரு விஷயங்களும் இப்ப போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம கோட் மூவில பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு மங்காத்தா தீம் வருதோ, அஜித்தோட ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேமோ ரோலோ இல்லைன்னா ஒரு அவரோட விஜயோட படத்துல உள்ள சாங்கோ ஏதோ ஒரு பிஜிஎம் வந்து இந்த மூவில வருதுங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஒருவேளை 2 பேரும் சிங்க் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்குங்க. அதுவும் இல்லாம இன்னொன்னு அனிமேட்டட் சீன்ல பாத்தீங்கன்னா அஜித்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க நின்னு ஃபைட் பண்ற மாதிரி வருது. ஒருவேளை இந்த சைடு அஜித், இந்த சைடு விஜய் 2 பேர் சேர்ந்து ஃபைட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா செம்மையா இருக்க போது.
அந்த மாதிரிலாம் நடக்காது, நடந்தா பயங்கரமா இருக்கும். அழிஞ்சு போயிருவ, இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். இன்னொன்னு, இந்த ட்ரெய்லர்ல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாது, மலேசியன் டார்கி வந்து ஒரு சீன் வந்திருக்காரு. அவர் எப்போதும் பாட்டு, அவரோட பாட்டு கடைசியில வரும், அந்த பாட்டுமே வேற லெவல்ல இருக்குங்க. பிலி 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 பிலி. அவர் இந்த ட்ரெய்லர்ல வர்றது வந்து நிறைய பேருக்கு அன்எக்ஸ்பெக்டட். மலேசியா பீப்புள் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. அவரோட சாங் ஹிட்டு, அவர் அந்த ஃப்ரேம்ல வர்றது பாத்தீங்கன்னா எல்லாரும் செம்மையா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளாம் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருப்போம். அஜித்தோட படத்துல பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு டைலாக் இருக்கும். டைலாக் வந்து கொஞ்சம் பர்சனலா இல்லாம ஒரு மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் டைம் ஆதிக் ரவிச்சந்திரன் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோல் மீம் அந்த டைலாக் பாத்தீங்கன்னா அஜித்துக்கு டெலிவர் பண்ணியிருக்காரு. அந்த டெலிவர் பண்ண விதமே செமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரெய்லர் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா, எப்பா என்னடா இது, அஜித்தை இப்படி பேச வச்சிருக்காரு எப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. 10 கிலோ கறி வேணும் பாய், இருங்க பாய். அந்த இதா இருக்கட்டும், அந்த கார்டு மேல 16 நம்பர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களா, அந்த டைலாகா இருக்கட்டும், எல்லாமே செமையா இருக்கு. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, அந்த ட்ரெய்லர்ல பாக்குறப்போ பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் கால்ல பேசிட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, அஜித் வந்து அர்ஜுன் தாஸோட இடத்துக்கு வந்து அவரோட ஏதோ ஒரு சம்திங் பெட்டியோ ஏதோ ஒன்று வச்சிருக்காரு. அதை வந்து ஓபன் பண்றதுக்கு கோட் வேர்டா கூட இருக்கலாம். அந்த கோட் கேட்கறதுக்காக அவர்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும் நம்புறேன். ஏன்னா அவர் பேக் சைட்ல பாத்தீங்கன்னாலே அவரோட லோகோ இருக்கும். அதாவது அர்ஜுன் தாஸோட ஷிப்ல இந்த லோகோ அப்படியே பாத்தீங்கன்னா அவரோட பிளேஸ்ல இருக்கும். ஆனா இந்த மெயினா ஒன்று சொல்லி ஆகணும், இந்த படத்துல அவருக்குன்னு, அதாவது ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா அந்த டைலாக் பாத்தீங்கன்னா அந்த டைலாக் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பேட்டை பாத்தீங்கன்னா, சார் கொலை மாசே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லாங் வரும்ல, அந்த மாதிரி எந்த டைலாக்குமே இல்லை. இது பாத்தீங்கன்னா அஜித்தோட எல்லா மூவில உள்ள டைலாக்கா தான் இருக்கு. இந்த படத்துல அந்த மாதிரி எதுவும் டைலாக் இல்ல. மேபி மூவில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெடியா மாமே? இன்னொன்னு நோட் பண்ணியிருந்தேன், என்னன்னு பாத்தீங்கன்னா அஜித்தோட பிளேஸ், அதாவது அவரோட கிங்டம்ல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவன் வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா புல்லட்லாம் வந்து அவரோட கிளாஸ் விண்டோல வந்து இதா இருக்கும். இவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ராக்கெட் லான்ச்சர் மாதிரி வச்சு அடிச்சு போட்டு தள்ளிட்டு போயிடுவாரு. எல்லாம் ஒரே அடியில எல்லாம் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே இந்த மூவில மெயினா பாத்தீங்கன்னா கார் சீக்வன்சஸ் ஜாஸ்தியா இருக்குங்கிறது, அது ஃபைட் சீக்வன்சஸா இருக்கும், எல்லாமே பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. அதுல அந்த பிளாஸ்ட் சீக்வன்சஸ்லாம் உண்மையாவே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா இடமும் அனல் பறக்க போகுது. ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஸ்டோரிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்றாங்களா இல்லையாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். அது படம் ரிலீஸ் ஆகிறப்ப தெரியும் எப்படி இருக்கு என்னங்கிறது. கடைசியா பாத்தீங்கன்னா சிம்ரன் வந்திருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இவங்க கூட அஜித் கூட ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ண கேங் மாதிரி பேசுறாங்க. மேபி அவரோட ஒர்க் பண்ணவங்களா இருக்கலாம், இல்லைன்னா அர்ஜுன் தாஸோட ஒரு கேங் ஒரு ஆப்போசிஷனாகவும் இருக்கலாம். எப்படி இருக்கு என்னங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த, அதாவது பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல நான் நோட் பண்ண விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். இந்த விஷயம் தான் உங்களுக்கு சிங்க் ஆயிருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஜிவி பிரகாஷோட மியூசிக்கா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 2 வந்து ஒரு செம ஹிட் சாங் கொடுத்துட்டாங்க. ஒரு லவ் சாங்காக நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. லவ் சாங் வருமா என்னங்கிறது தெரியல. அஜித்துக்கு வந்து ஒரு காம்போ யாருன்னே தெரியல. த்ரிஷாவும் காமிக்கிறாங்க, சிம்ரனும் காமிக்கிறாங்க. மேபி வந்து சிம்ரன் வந்து அவரோட எக்ஸா இருக்கலாம். மேபி வாலியை ரீமேக் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரே சஜஷன் என்ன சொல்றேன்னா, படத்துல ரெஃபரன்ஸ் இருக்கலாம், பட் ஆனா படமே ரெஃபரன்ஸா இருக்க கூடாது. அது வந்து பாக்குறவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு ஒரு செமையா இருக்கும். பட் ஸ்டோரி இல்லைன்னா அது வந்து மூவி சக்சஸ் ஆகுதா இல்லைங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுல கதையை மட்டும் செமையா பண்ணிட்டாருன்னா ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு பெரிய வெற்றினே சொல்லலாம். தம்பி, நீ செத்துருவேன், நான் செத்துருவேன். ஆனால் அடுத்து வர 5 நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா. விட்டுறாத, என்னாலும் செஞ்சுக்க. ட்ரெய்லரு, சாங்கு, டீசரு எல்லாம் போட்டு ஒரு ஹைப் ஏத்துறாங்க. நல்லபடியா வந்துடணும், வரணும்,
வந்தே ஆகணுங்கிற மாதிரி தான் இருக்கு. கன்ஃபார்மா வருங்கிறது எந்த வித சந்தேகமும் இல்லை. ஏகே வராரு, வழி விடுறா. ஏப்ரல் 10 see you on theater blast ஆக ஒரு சம்பவமான ஒரு படம் ரெடி. ஏப்ரல் 10 புக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நானும் புக்கிங் பண்ண ஆவலா இருக்கேன். புக்கிங் இன்னும் ஓபன் ஆகல. ஓபன் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயே ஆகணுங்கிற ஒரு சபதத்துல இருக்கேன். சம்பவத்தை சந்திக்க கிளம்புவோம் வாங்க.